அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பெயர்ச்சியால் டாடா பிர்லா ஆகக்கூடிய அளவிற்கு பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இவற்றை யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது. இவை நடந்தே தீரும் என்ற வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வளர்ச்சியில் அதாவது வாழ்க்கையில் வளர்ச்சி கூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பயிற்சி என்பது மகர ராசினியர்களான உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நீங்கள் நினைத்ததை கடைபிடிக்கும் மகர ராசினியர்களான உங்களுடைய ராசி 6ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது 7ஆம் இடத்தில் பயிற்சியாகி சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் இடம் 7ஆம் இடம் என்பதால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கை கொடுங்க. கடமையிலிருந்து தொய்வு அகல இருக்கு, வருமானம் உயருங்க, உடல் நலம் சீராகும். அதே போல் குடும்பத்தில் இதுவரை தாமதப்பட்டு வந்த சிவகாரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுங்க. குறிப்பாக உச்ச குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால மிச்சம் வைக்கும் அளவுக்கு பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் மகர ராசினியர்களுக்கு குரு இருக்கும் இடத்தினுடைய பலனாக உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் இப்போது உச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அவரது நேர் பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் வழிகளிலும் நன்மை கிடைக்க போகிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அதே போல் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் யோகம் உண்டு. அரசு பணிக்காக முயற்சி செய்திருந்தால் அது கை கொடுங்க. உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தி தருங்க. குடும்ப பிரச்சனையில் இருந்த குறுக்கீடுகள் அகழ்வதற்கான சிறந்த ஒரு காலகட்டம் இந்த குரு பகவானுடைய காலம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கும் இடத்தின் பலனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் இப்போது உச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அவரது நேர்பார்வை உங்களுடைய ராசி பதிவதால எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்க போகிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் யோகம் உண்டுங்க. அரசு பணிக்காக முயற்சித்து வந்ததில் அது கை கூட இருக்கு. உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தி தருங்க. குடும்ப பிரச்சனையில் இருந்து குறுக்கீடுகள் அகல இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல வெற்றி தரும் குருவினுடைய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நவகிரகங்கள்ல சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறாருங்க. அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதோடு 3, 11 ஆகிய இடங்களிலும் பதிகிறது. உங்களுடைய ராசியில் குரு பார்வை பதிவதால் சுப செலவுகள் என்பது அதிகரிக்குங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க வழிபிறக்க இருக்கு. தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து இணைய இருக்காங்க. வியாபாரத்திலும் போட்டிகள் அகல இருக்குதுங்க. இழந்ததை மீட்க புதிய முயற்சிகளை கையாள இருக்கீங்க. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிவதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடு மறையுங்க. புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. பொது நலத்தில் ஈடுபட்டு புகழ் குவிப்பீங்க. ஆலய திருப்பணிகளிலும் ஆர்வம் கூடுங்க. அதே போல் கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து சேர இருக்கு. வீரமும் விவேகமும் கொண்டு செயல்படுவீங்க. பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. பணியாளர்களின் தொல்லை அகலுங்க. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்குங்க. பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்க்க முன்வர இருக்கீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களிடம் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க. துறை மாற்றம், இடமாற்றம் போன்றவை
கேட்டபடி கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வர வேண்டிய சம்பள பாக்கிகளும் நிச்சயம் உங்களுக்கு இத்தருணங்கள்ல வந்து சேரும். பாலிய நண்பர்கள் ஒருவரின் பழக்கத்தால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு புது முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக எடுத்துக்காட்டுது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு புனர்பூச நட்சத்திர காலில் தன் சுயசாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது விரயங்கள் அதிகமாக இருக்குங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் வருவதற்கான அறிகுறி தென்பட இருக்கு. திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்குங்க. அதே போல் கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் உண்டு. இக்காலத்தில் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தது. முக்கிய பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்க வேண்டாங்க. அது முடிவடையாமல் பிரச்சனை உருவாகுங்க. ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க இருக்கு. அதே நேரம் பழைய வழக்குகள் முடிவு வந்தாலும் புதிய வழக்கு தோன்றுங்க. அதே போல பூச நட்சத்திர காலில் சனி சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது மகர ராசினியர்களான உங்களுக்கு தனவரவு என்பது தாராளமாக வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவரது சாரத்தில் குரு சஞ்சரிக்கும் போது மகர ராசினியர்களான நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருப்பது அவசியங்க. தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்குங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த குரு பகவானுடைய கடகராசி சஞ்சாரம் அமையிருக்கு. உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு வியக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி அமையிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுள்ய நட்சத்திர காலில் புதன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவரது சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பொன் பொருள் சேர்க்கை உண்டுங்க. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். பழைய வீட்டை பழுது பார்க்கும் எண்ணம் நிறைவேறுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் வருவதை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. அதே போல மக நட்சத்திர காலில் குரு பகவான் கேது சாரத்தில் சஞ்சரிக்கும் போது குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்குங்க. சிம்ம குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. எனவே கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். மனவாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுங்க. சொந்த பந்தங்களின் ஆதரவு உண்டுங்க. கடன் சுமை குறையும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ப ஊதிய உயர்வும் நிச்சயம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உச்ச பெற்ற குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் உன்னதமான வாழ்க்கை அமையும். வளர்ச்சி கூடுங்க. வருமானம் திருப்தி தருங்க. குடும்ப ஒற்றுமை பலப்பட இருக்கு. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் பெருமை சேர இருக்கு. பெற்றோரனுடைய ஆதரவு உண்டுங்க. உங்களுடைய பெயரிலேயே அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் வாய்க்கும். பணிபுரியும் பெண்மணிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு மேலும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் அனுமன் பதிகம் பாடி அனுமனை வழிபடுவது நல்லது. யோக பலம் பெற்ற நாளில் திருவாடனையில் உள்ள ஆதிரதினேஸ்வரர் சிநேகவள்ளி அம்மனை வழிபட்டு வந்தால் தொட்ட காரியங்களில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது.